அப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பழைய சாங்ஸில் வந்து ஒரு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு பாடுனா எங்கள் வீட்டில் எல்லோரும் சிரிப்பாங்க. நான் வேலை செய்கிற பக்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாட்டு பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும்ல. ஆல்ரெடி நான் ஒரு டைம் பாடியிருப்பேன். ஸோ அந்த பாட்டு தான். திரும்ப இன்றைக்கும் வந்து பாடுறேன் அந்த பாட்டு. ஓகேங்களா? அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுனா, எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். ஈடெல்லாம் காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க, ஈடெல்லாம் காட்டு ரோஜா இதை நீங்க பாருங்க, எவரேனும் பறிக்க வந்தா குணமேதான் மாறுங்க, முள்ளேதான் கொத்துங்க. ஓ அங்கொன்னு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது, அங்கொன்னு இழிக்குது ஆந்தை போல் முழிக்குது, ஏமாளி பொண்ணு என்ன ஏதேதோ என்னது, அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். அங்கொன்னு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது, அங்கொன்னு என்னை பார்த்து கஞ்சாடை பண்ணுது, ஆட்டத்தை ரசிக்கவில்லை ஆளைத்தான் ரசிக்குது, ஆளைத்தான் ரசிக்குது. ஓ அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான், அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். அப்புறம் அடுத்தடி ஒன்று வரும், ஆனால் என்னன்னு சொல்லி அதை நான் மறந்துட்டேன். இது திடீர்னு வந்து பாடினேன், ஆனால் பாட்டு எழுதி வைக்கல. ஸோ டக்குன்னு வந்து இது பாடணும் அப்படின்னு வந்து தோணுச்சு, அதனால் வந்து பாடினேன். ஃபுல்லாக வந்து எழுதி பாடியிருந்தேன்னாக்கா நல்லா பாடியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷனாகவும் பாடியிருப்பேன். இப்போ வந்து டைம் ஆகிடுச்சுங்களா, டைம் என்னாச்சு, மணி 8 ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க்குகள் இருக்குது. துணிகள்லாம் எடுத்து போட்டிருக்கேன், அதெல்லாம் இன்னும் துவைச்சி எல்லாம் வந்து காய போடணும். மழை வேறு இன்றைக்கி என்னமோ மழை லைட்டாக பேஞ்சிட்டே இருக்குது. அதனால் துணி துவைக்கலாமா வேண்டாமான்னு எடுத்து மிஷினில் போட்டேன், பார்த்தா மழை பிடிச்சிக்கிச்சு. சரி என்ன பண்ணுறது, போட்டு நீ கண்டிப்பாக காயாது, அதனால் சரி நைட்டு துவைக்கலாமா இல்லை காலையில் துவைக்கலாமான்னு 2 மைண்டாக இருக்குது. எப்படி நீ துவைச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெகுலர் நம்ம ரொட்டீன் ஒர்க்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் டைமாக ஓடிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது இப்போவே இந்த ஒர்க்கை முடிக்கிறது தான் நல்லது. அதனால் போயிட்டு இப்போ துணிமணியெல்லாம் துவைச்சி போட்டு மற்ற சின்ன சின்ன வேலை இருக்குது, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படியோ எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அப்படின்னாக்கா மணி வந்து ஒரு 11:30 12 ஆகிடும். கரெக்டாக 12 மணி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பப்ளு குட்டி வந்து குட் மார்னிங் அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்புறம் விடிஞ்சிரும். அவ்வளோதான், ரொட்டீன் இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியாக, ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பப்ளு குட்டியோட டெய்லி வந்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு இப்படி அப்படின்னு எல்லாம் போயிட்டுருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா நிறைய நாள் வந்து ஐயோ என்னடா காலையில் ஆச்சுன்னா வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் ஆச்சுன்னா திரும்ப வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரோம், எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம், நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றமே வராதா, என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு வடிவேல் காமெடி மாதிரி போயிட்டு இருந்த ஒரு லைஃபு பபுளு பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா உண்மையை ரியலாகவே நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா என் பபுளு குட்டி தான். ஏன்னா எனக்கு முன்னையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பேன், லாங் வீடியோஸ்ன்னு எதுவும் நான் போட்டிருக்க மாட்டேன். என் பபுளு குட்டி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த லாங் வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட்டிவில் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய சேனல் உங்களோட ஆசீர்வாதத்தால் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மேன்மேலும் வளர உங்கள் எல்லாத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். பாய். எல்லோரும் போய் சாப்பிடுங்க, நிம்மதியாக தூங்குங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க. வந்தால் மழை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கணும். லைஃப்பை பற்றி எதுக்கும் வரி பண்ணிக்கவே கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை கஷ்டமாக பார்க்காதீங்க. கஷ்டத்தை வந்து கண்ணிலேருந்து கொஞ்சம் லாங்காக வச்சு பாருங்கள். அப்போது கஷ்டம் வந்து உங்கள் கண்ணுக்கு வந்து சின்னதாக தான் தெரியும். கஷ்டத்தை என்றைக்கும் கிட்ட வச்சு பார்க்காதீங்க, ஸோ பெருசாக தெரியும்.
இதுதாங்க லைஃபு. மற்றபடி வாழ்க்கைன்றது எதுவுமே கிடையாது. நைட்டு படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கிறோமான்னு சொல்லி தெரியாது. அதனால் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. சந்தோஷம் வந்து நம்ம பக்கத்தில் போயிட்டு இன்னொருத்தட்ட போய் அங்கே போய் இங்கே போய் தான் எல்லாம் கிடைக்கணும்னு சந்தோஷம் நம்மளை தேடி வரும்னு கிடையாது. சந்தோஷம் அப்படின்றது நமக்குள்ளே தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை நம்ம சந்தோஷமாக வெளியில் கொண்டு வரதும் இல்லை சங்கடப்படுத்துறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்றைக்குமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா நாளை என்பது நமது கையில் இல்லை. இருக்கிற இந்த நாள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பொன்னேரம் மாதிரி. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழுங்க. பாய்.